இந்த வீடு குடி வந்ததுலேருந்து இந்த ரூமை சுத்தமே படுத்தலை. இன்றைக்கி தான் சுத்தப்படுத்த போகிறோம். பீரோ இல்லாததுனால பொருள் எல்லாம் அப்படியே கசன்னு கிடக்குது. இதை ஒரு வழியாக சுத்தம் பண்ண போகிறோம். ஓகே, சுத்தம் பண்ணிட்டு பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், இந்த இடம் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட் பண்ணிடலாம் நம்பிக்கை இருக்குது. என்ன ஸ்டிக்கர்ஸா? ஸ்டிக்கரு ஏன் இதெல்லாம் வேணும்ல இப்போ? கண்ணாடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வேணும். அது இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குது, இந்த கண்ணாடி இதெல்லாம் இருக்கட்டுமா? வேணுங்கிறப்ப எடுத்துட்டு சும்மா வெளியே இடத்த அடைச்சிட்டு கிடக்குது. ரூம் க்ளீன் ஆகிடுமா? ஆயிடும். நீயும் உள்ளே பண்ண மாட்டீங்க, கடைசியில் நான் தான் ஒரு எல்லாத்தையும் பண்ணணும். அம்மா இன்னைக்குள்ள முடிச்சிருவியா? அதெல்லாம் முடிச்சிடும் எல்லாம். அப்போ நம்ம உள்ளே குப்பை பண்ணுறது தான் இருக்கிறீங்க. பீரோ முக்கில் இருக்குது. எப்படியாவது ஒரு பீரோ ஒன்று வாங்கணும். வாங்கிட்டு உள்ளே எல்லாமே செட் பண்ணணும். பீரோ மட்டும் இருந்தால் இந்த இடம் வந்து காலி ஆகிடும். இந்த இடம் கொஞ்சம் மிச்சமாகிடும். கொண்டு போய் அங்கே பெட்ரூமில் மாற்றிட்டு இது ஸ்டுடியோவை மாற்றலாம் தான் என்னோடய பிளான். எனக்காக எடுத்தது அந்த ரூம். கடைசியில் பார்த்தா அந்த குப்பை கூடமாக இருக்குது. ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதான் எங்களோட ஹோம் டூர். பெரிய வீடு, ஜாமான் அவ்வளோவா கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கோம். இனிமேல் தான் ஒன்று ஒன்றா வாங்கணும். அது பழைய வீட்டில் நிறைய ஜாமானத்தை எடுத்து வர முடியல. அதனால் இந்த வீட்டில் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது பிளான் போட்டுட்ருக்குறோம். பார்ப்போம். இது ஒரு பெட்ரூம். பெட் இருக்குது, கட்டில் இல்லை. கட்டில் நாளைக்கு வந்துடும். இது கிச்சன். இவங்க பாருங்கள் என்னென்னமோ வாங்கி வச்சுருக்குறாங்க. மீஷோவில் வந்து பேமெண்ட் காலி பண்ணுறதே ஒய்ஃபோட வேலையாக இருக்கும். மீஷோவில் டெய்லி ஆர்டர் போட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் பரவாயில்ல, எல்லாம் ஒரு 150 ரூபா 200 பொருள் தான் ஆர்டர் போடுவாங்க. 150 ரூபா எப்படி அழகாக காட்ட முடியுங்கிறது இவங்களால மட்டும்தான் முடியும். செம்மையாக பண்ணுறாங்க. காரோட அக்சசரிஸ் இது வாஷ் பண்ணுறோம்லையே, அதோட அக்சசரிஸு. வீட்டை அடைச்சிட்டு கிடக்குது குப்பை மாதிரி. அது இல்லைன்னா என் காரை அழகாகவே காட்ட முடியாது தெரியுமா? இங்கே பாருங்கள், பெரிய ஃப்ரேம் ஒன்று ப்ரமோஷனில் வந்தது. இது ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ப்ரமோஷனில் கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய கதையே இருக்குது. இதில் ஒரு டிவி பார்க்கலாம். இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா, நம்ம வீட்டில் டிவி இல்லைன்னா அட்லீஸ்ட்டு ப்ரொஜெக்டர்லையாவது பார்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இது இப்போதைக்கு யூஸ் இல்லை. ஏமா டென்ஷனாக இருக்கேன்? ஆமாண்டா, லேக்கா வந்துட்டு போனாலே வீடை ஓர்சைட் பண்ணுறக்குள்ள வந்தானா காலேஜுக்கு துணியெல்லாம் இழுத்து போட்டு கசன்னு பண்ணிடுறான். லேக்கானால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அவட்ட இந்த வீடியோ பார்த்தானே வச்சுக்கோ, அவ்வளோதான் காலி. பார்க்கட்டு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நம்ம ஈஸியாக போய் எல்லாத்தையும் களைச்சி போட்டு வரோமே அப்படின்னு யோசிக்கிட்டோம். அப்போ நம்ம பிள்ளைக்கு ஒரு டிசிப்ளின் இல்லை. டிசிப்ளின் என்ன சொன்னீங்க? டிஸ்பிளே மாட்டிக்கலாம். சரி, ஓகே. இந்த சைடு கொஞ்சம் ஓர்சல் ஆயிடுச்சு. அந்த ஒரு பேக் ஒரு அசிங்கமாக இருக்குது. நீ எங்கே வர? அங்கே போய் உட்காந்துக்கிற. சரி, வரேன். சரி, என்ன பண்ணணும்? இவ்வளோ கசகசன்னு இருந்தால் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது? நாங்கள் ரெடி பண்ணுறேன். எது மேலே ஏற்றுன்னு சொன்னேன். அது ரெண்டும், இது ரெண்டையும் மேலே ஏற்று மீதியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிக்க. உங்கள் அம்மா கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா கொண்டு போய் காயிலாங்கடை கொடுத்தோம்னா உடனே தான் கொண்டு போய் போடணும் காயிலாங்கடையில். எங்கள் அம்மாலாம் கரெக்டாக தான் இருக்கும். ஃபேமிலி காயிலாங்கடை மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கும். காயிலாங்கடைக்கு எவ்வளோ பொருள் இருக்கோ அவ்வளோ அதோட அதிகமாக இங்கே நம்ம வீட்டில் தான் இருக்கும்.
அதனால எல்லாம் காயெல்லாம் கிடக்காரங்களா வெளியே சுத்தாதீங்க, நேரம் இங்கே வந்து இவனை அள்ளிட்டு போய். நீங்களே சொல்லுங்கள், வீட்டு ஜாமான் வந்து ஒன்றுத்துக்கு ஆகாத பொருளுக்கு வாடகை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி அந்த ஜாமான்லாம் எடுத்து ஒரு வண்டியை பிடிச்சி நேராக காயலங்கடையில் போட்டால் வண்டி வாடகையோட கம்மியாக தான் கேட்குறேன். பொருள் 500 வாடகை கொடுத்து கொண்டே ஏற்றி இறக்குனேன். அங்கே வந்து 650 இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நீ செத்த. 650 ரூபாய்க்கு போகுன்னாங்க. கடைசியில் பார்த்தா இதெல்லாம் செட் ஆகாது, 300 ரூபாய்க்கு தான் எடுப்பேன்ட்டாங்க. அந்த குப்பையை கூட வேண்டான்றாங்க, அந்த அளவுக்கு வீட்டில் ஜாமான் நிறைய ஆயிடுச்சு. அதனால் இந்த வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எங்கள் வீட்டுக்கு காயெல்லாம் கிடக்காரங்க யாரும் இருந்தீங்கன்னா வந்துடுங்க. பெரிய குப்பை ஒன்று வச்சுருக்குறோம், நல்லா வெயிட்டு தேரும். பார்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் கிடைக்கும் பேர் கொண்டு போட சொன்னால் என்னைய போடுறேன்றாங்க. சரி உமா, வீடு சுத்தம் பண்ணலாம். ஹவுஸ் ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, அதை காட்டிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உனக்கு பீரோ வாங்கிட்டு தரேன். எப்படியாவது ஏதோ ஒன்று பண்ணி பீரோ வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த இடம்லாம் ஓர்சல் ஆயிடுச்சு. இந்த பீரோ தூக்கி அந்த ரூமில் போட்டு எனக்கு இந்த ரூமை கொடுத்துரு. இது எல்லாமே கழட்டிடுவேன். இப்போ மாட்டினது தான், இது எல்லாமே கழட்டிடுவேன். இந்த கண்ணாடி, இந்த ஃப்ரேம் உடனே கழட்டி வெளியே வீசிடுவேன். இது எல்லாமே எம்டி ரூமாக மாற்றிடுவேன். எம்டி ரூம் மாற்றி நீயே ஒரு எம்டி, உனக்கு எம்டி ரூம் வேறையா? ஆமாம், நான் எம்டி தான். சரி ஓகே, பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோம். லெட்ஸ் வாட்ச். ஒரு 50% கிளியர் ஆயிடுச்சு. இவங்களாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இந்த இடம் கொஞ்சம் நீட் ஆயிடுச்சு. இந்த கூடை எதுக்கு வாங்கினேன்னா, என்னோடய அழகி குட்டி ஒன்று இருக்குது. அவளை கொண்டு எங்கேயும் ட்ராவல் பண்ணு அதில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா எங்கேயாவது vlog எடுக்கிறோம், எங்கேயாவது லாங்கில் போகிறோம் அப்படின்னா இந்த கூடை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து 150 தான். யார் வீட்லேயே அது இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய பொருளை பார்த்து உனக்கு குப்பமாக இருக்கா? ஆமாம், இப்போ நீயே அது ஹோல்சேல் பண்ணலாம், தூக்கி வெளியே வீசி. டேய், அது வாட்டர் வாஷ் எக்ஸசரிஸ். நீட்டாக வெயிட்லாம் சொல்கிறேன். வாட்டர் வாஷ் பொருளாக இருந்தால் என்ன நீட்டாக வைக்க தெரியாது உனக்கு? சரி, நான் பண்ணிடுறேன். ஓகே, ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு ரூம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இப்போது. பாருங்க எவ்வளோ சூப்பர். எல்லாம் புதுசெல்லாம் எடுத்து இதே மாமியார் இருந்தது இந்த குப்பையில எடுத்து ஒரு கவர் போட்டு வச்சுருவாங்க. அப்பப்போ மாமியார் ஞாபகம் வருமா? அந்த மாதிரி விஷயங்கள பார்த்து தப்பாக எதுவும் பேசலை, மனசில் நினச்சிக்காதீங்க. உனக்கு ஒரு மருந்து தயார் பண்ணிட்டே இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அந்த மருந்து வந்துடும். என்ன மருந்து? என்ன டாக்டர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஓ, எங்கள் அம்மா மருந்து தயார். சரி சரி சரி, பார்ப்போம். இட்ஸ் ஓகே, அவ்வளோதாங்க. வீடு வந்து ஒரு 1/2 ஹவரில் அந்த ரூம் கிளியர் பண்ணிட்டாங்க. கிரேட் உமா, கிரேட். ஓ பாருங்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ஆணி விட்டு வைக்க முடியல இந்த வீட்டில். ஏதோ ஒரு ஆணி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கவர் தொங்கிடும். இது எத்தனை வீட்டில் நடக்குதுன்னு மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவர் இங்கே ஒரு ஆணி இருந்தது, நீ அடிச்சு தரவும் மாட்டேன். இல்லை ஆல்ரெடி புண்ணியமாக அடிச்சு வச்சுட்டு போயிருக்கேன், அதில் மாட்டினாலும் உனக்கு ஒரு தெரிச்சலாக இருக்குது. எத்தனை ஆணி இருந்தாலும் ஏதாவது ஒன்று இது நாங்களே பண்ணது. ஆணி கிடையாது, ஸ்டிக்கரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டிக்கர் தான். நல்ல ஹெவி வெயிட் தாங்குதுங்க, உண்மையாகவே சரியான வெயிட்டு. இதோட லிங்க் என்ன உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆணியே அடிக்காமல் ஒரு பொருள் ஈஸியாக வந்து மாட்டுற மாதிரி செம்மையாக இருக்குது ப்ராடக்ட்டு. ஓகே, அடுத்து ஹாலுக்கு போகிறாங்க. ஹாலில் ஒன்றும் வேலை இல்லை, எல்லாம் டெய்லி நானே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்ட வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாலு தான். ஆனால் முறுக்கெல்லாம் நிறைய இருக்கும். பாருங்க, முறுக்கு, முட்டை, இது நாங்கள் வாங்கின அவார்ட்ஸு, பிள்ளைங்கள்லாம் வாங்கினது, ஃபேமிலி ஃபோட்டோ, மெடல்ஸ் பாருங்கள் எத்தனை மெடல்ஸ். இங்கே எவ்வளோ மெடல்ஸ். சில வந்து இவ்வளோ அவார்ட்ஸ் வந்து லேக்காவோடது. அது இல்லாமல் ஃப்ரேம்ஸும் நிறையா இருக்குது. அவார்ட்ஸோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்குது.
என் புள்ள சாருந்தும் இருக்கும். சாரு இருக்கு, அது 1-2 இருக்கு, அவ்வளோதான். சாரு 1-2 இருக்கு. சாரு வாங்கினது ஃபஸ்ட்டு பீனிக்ஸ் அவார்டு. அப்புறம் என்னோடது இருக்கு. அப்புறம் ஒய்ஃப் இது இருக்கு. எங்கே இது? எஸ் தான், இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். தேடி காட்டுற அளவுக்கு ஒண்ணுதான் இருக்கும். இல்லை நீ வாங்குவ நீ நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிரீதியா ஒய்ஃப் வாங்கினது. எனக்குன்னு வந்த அவார்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன். உனக்கு என்ன அவார்டு நான் சொல்லிட்டேன். நானும் என் பிள்ளைங்களும் தான் உனக்கு அவார்டு. இது நானும் என் பிள்ளைங்களும் தான் உனக்கு அவார்டு. உங்க அப்பாவும் இதை தான் சொல்லுவாரு. இந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளைய கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. இப்போதான்டா யோசிக்கிறேன், ஏன்டா அப்படி பிள்ளைய பற்றிட்டு இருக்காங்க. டார்ச்சர் பண்ணுறீங்க எல்லாரும். உன்னே நாங்கள் டார்ச்சர் பண்ணுறோமா? எஸ், நீ தான் எங்களை எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுறேன். அம்மா வந்து தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க உண்மை. அப்புறம் கழுவி ஊச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அம்மா கிட்ட போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம். சரி, மருமகனை பற்றி இருக்கிற உண்மையை உண்மையாக சொல்லவும். எங்க அம்மா பேச ஆரம்பிச்சதுன்னா 2 நாளாக முடிய ஆரம்பிச்சேன். செப்பல் ஸ்டாண்ட் பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டோட செப்பல் ஸ்டாண்டு. செப்பல் ஸ்டாண்டு இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். செப்பல் ஸ்டாண்டு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்துடும். இன்னைக்கு வந்துடும். அப்போ எப்போ ஆர்டர் போட்டேன்? போட்டு 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆயிடுச்சா? இன்னைக்கு வந்துடும். சரி, ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சு ஃபினிஷ். இந்த பெட்ரூம் செம்மையாக இருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகேம்மா, vlog இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகே, இதுதான் பெரிய வேலையாக இருந்துச்சு. ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுதான் சிம்பிளாக முடிச்சாச்சு. கிச்சன் சைடு போகலாம். ஒரு நிமிஷம். கிச்சன் சைடில் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் ரீசெண்டாக வாங்கினது. இந்த ஸ்டாண்டு இது எல்லாமே ரீசெண்டாக வாங்கினது. ஏன்னா நான் எதுவுமே எடுத்துட்டு வரல, எல்லாம் அம்மா கிட்ட இருக்கட்டும், அவங்க அங்க இருக்காங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த காய்கறி கட்டை வந்து உங்களோடது அது இல்லை. இந்த காய்கறி கட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ட்டு வாங்கினேன். இது வாங்கினது என்னமோ தெரில, நான் தான் டெய்லி காய் இருக்கணும்ட்டாங்க. சரி, ஓகே, வெஜிடபிள்ஸ் நான் தான் இப்போ டெய்லி கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மாதிரி ஒரு மனுஷங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, ஓகேவா. இந்த கிளிப்பு இங்கே அனாதையாக தொங்குது, எடுத்து எங்கேயா மாட்டினா கூட எதோ மாட்டி வைக்கலாம். கிளிப்பு ஒன்று அனாதையாக தொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கஷ்டப்பட்டு 2000 கொடுத்து ஃபுல் மேட் வாங்கினேன். மூலையில் கிடக்கு, கஷ்டமாக இருக்குது. இங்கே பொருளெல்லாம் ஆணியில் மாட்டி வச்சிடுறாங்க. நான் வாங்கினது ஆசாசியாக தூரம் குப்பையில் போகிற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, என்னோடய பொருள் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மூலையில் இருக்குது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உமா, பாய். அடுத்து என்ன வருதுன்னு நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். ஆமாம், அப்டேட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம், லேக்கானாலும் இந்த வீடு ரொம்ப கசகசன்னு இருக்கும். லேக்கா அப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைல்ல. லேகாக்கு எப்பவுமே கலைச்சி போடுற வேலை, நான் எனக்கு எல்லாமே எடுத்து வைக்கிற வேலை. அவங்க அப்பாவுக்கு அவங்க பொண்ணு கலைச்சி போட்டா ரொம்ப சந்தோஷம். கலைச்சி போட்டா ஜாலி, என் பிள்ளை கலைச்சி போட்டா அப்படியே மொண்டாட்டி வேலை செய்யட்டுன்னு விட்டுருவாரு. சரி, ஓகே. இந்த ஃபில்ட்ரு RF ஃபில்ட்ரு ரெடி பண்ணுறதுக்கு வராங்களா இல்லையா? வருவாங்க, நான் கேட்குறேன். தயவுசெய்து ரெடி பண்ணு. இது கேன்டீன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. ரொம்ப சப்ப தண்ணி மாதிரி இருக்குது. அது ஏதோ ஃபோன் பண்ணி யார்ட்டையாவது பேசி வர சொல்லு, சரியா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் உமா பிரதி. ஆமாம், நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வந்து ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். ஓகே, பாய் பாய். ஆமாம், இனிமேல் தான் சமைக்க போகிறோம். பசி பயங்கரமாக இருக்குது. சீக்கிரம் செய்ப்பா.